மறைந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லகண்ணுவுக்கு அஞ்சலி செலுத்தும் விடைபெற்றார் வாழ்நாள் போராளி என்ற தலைப்பிலான கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியிருக்கிறது. எண்பது ஆண்டு கால பொது வாழ்வு. 18 வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த நல்லகண்ணு கடைசி மூச்சு வரை அதே கொள்கை உறுதியோடு பயணித்தவர். நிலமற்ற ஏழைகளுக்காக உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என போராடி நெல்லை சதி வழக்கில் சிறை சித்திரவதைகளை அனுபவித்தவர். காவல்துறையினர் அவரது மீசையை பொசுக்கிய போதும் தோழர்களை காட்டிக் கொடுக்காத இரும்பு மனிதர் என்கிறது சிந்தை கட்டுரை. விவசாயிகளின் வாழ்வுரிமைக்காகவும் கனிம வளச் சுரண்டலுக்கு எதிராகவும் நல்லகண்ணு நடத்திய களப்போராட்டங்கள் வரலாற்று சிறப்புமிக்கவை. தனது 86வது வயதில் வழக்கறிஞர் இல்லாமலேயே நீதிமன்றத்தில் ஆஜராகி தாமிரபரணி ஆற்றை காக்க அவர் வாதாடியது ஒவ்வொரு சமூக போராளிக்குமான பாடம். சாதி மத கலவரங்களின் போது அமைதியின் தூதராக நின்று மக்களை அரவணைத்தவர் என்று புகழஞ்சலி செலுத்துகிறது நல்லகண்ணு குறித்த சிந்தை கட்டுரை. தமிழக அரசியலில் ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடத்தை விட்டுச் சென்றிருக்கிறார் வாழ்நாள் போராளி நல்லகண்ணு என்கிறது சிந்தை கட்டுரை.